ஒரு செல்வந்தர் ஒருத்தர் அவர் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச வாழை கொலையை கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாருங்க. அந்த சர்வெண்ட்டை என்ன பண்ணால் அந்த பணியாளர் எடுத்துகிட்டு போனாங்க கோயிலுக்கு. போகிற வழியில் அவருக்கு ரொம்ப பசி வந்ததால் என்ன பண்ணாங்க, அந்த வாழை கொலையில் இருந்த 2 வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு மிச்சம் இருந்த பழத்தை எடுத்துன்னு போய் கோயிலில் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு செல்வந்தர் கனவுல கடவுள் வந்தார். வந்து என்ன சொன்னார், நீ கொடுத்த 2 வாழைப்பழம் ரொம்பவும் ருசியாக இருந்தது, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். செல்வந்தருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஒரு கொலை வாழைப்பழம் கொடுத்து அனுப்பிச்சதில் 2 தான் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, மிச்சம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தார். அப்போ சர்வெண்ட்டு சொன்னால், இல்லைங்க ஐயா, நான் கொண்டு போகிற வழியில் எனக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு, அதனால் 2 வாழைப்பழத்தை அதுலேருந்து நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் செல்வந்தருக்கு புரிஞ்சது, இவர் சாப்பிட்ட அந்த 2 வாழைப்பழம் தான் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா, கொடுத்தோம்னா, அது கடவுளுக்கே ஹெல்ப் பண்ணதான் அர்த்தங்க.